ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சார்லஸ் லா. டாபிக்குள்ளே போகலாம். சார்லஸ் லா இன் 1787 ஜாக்வஸ் சார்லஸ் அப்படின்றவர் தான் சார்லஸ் லாவை ஸ்டேட் பண்ணியிருக்காரு. டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதுதான் இட்லி. நம்ம எல்லாருமே இட்லி சாப்பிட்ருப்போம், ஆமாம் தானே? ஆமாங்க, இட்லி தான் இதோட எக்ஸாம்பிள். அது பின்னாடி ஏன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். டெஃபினேஷன் பார்ப்போமா? At constant pressure, the volume of a fixed mass of a gas is directly proportional to the Kelvin temperature of absolute temperature. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்லஸ் லால நம்ம கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷரை வச்சுக்கிறோம், ஃபிக்ஸ்டு மாஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ தி வால்யூம் இஸ் directly proportional to the Kelvin temperature. ஸோ இங்கே வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃபிக்ஸ்டு மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் சேஞ்ச் ஆனால் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதாங்க இங்கே சொல்கிறாங்க. இந்த பிக்சர்ஸை பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 atm தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 1 atm தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ப்ரெஷர் சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே வால்யூம் 0.5 லிட்டர் இருக்குது. டெம்பரேச்சர் 200 கெல்வின் இருக்குது. அதை நம்ம ஹீட் பண்ணும்போது, அதாவது டெம்பரேச்சரை 400 கெல்வினாக நாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வால்யூம் 0.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 200 கெல்வின்லேருந்து 400 கெல்வினாக இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூமும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். டெம்பரேச்சரை நம்ம டபுளாக இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூமும் நமக்கு டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ நம்ம கூல் பண்ணோன்னா, டெம்பரேச்சரை கூல் பண்ணோன்னா நமக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டெம்பரேச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் இது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு சொல்கிறாங்க. இப்போ இட்லி கதைக்கு வருவோமா? எல்லாருமே இட்லி சாப்பிட்ருப்போம். இட்லியை நம்ம மாவாக ஊற்றி வச்சுருப்போம்ல, அப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுக்குறோம். டெம்பரேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அதில் இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று இடித்து உப்பி வருது. அப்புறம் இட்லியாக நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்குது. உப்பி வருது தானே? ஸோ என்ன ஆகுது? அங்கே டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தாங்க இட்லியை நாங்கள் எக்ஸாம்பிளாக சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தி கேஸ் பார்ட்டிக்கல் கொலைட் அண்ட் எக்ஸ்பேண்ட். அவ்வளோதான். ஈக்குவேஷன் பார்ப்போமா? ப்ரெஷரும் மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டெம்பரேச்சர். அவ்வளோதான். இதை எப்படி எழுதலாம்? V இஸ் ஈக்குவல் டு KT. கேன்றது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ K இப்படியே வச்சுட்டு T கீழே வந்துடும். ஸோ V/T இஸ் சார்லஸ் லா. V1 T1 இனிஷியல் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர்னா, அடுத்த டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் நமக்கு எப்படி இருக்கும்? V2 T2ன்னு கிடைக்கும். ஸோ V1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு Kனா V2 டிவைடட் பை T2 இஸ் ஈக்குவல் டு K. இதை நம்ம எப்படி எழுதலாம்? K ஈக்குவலாக இருக்கிறதால V1 டிவைடட் பை T1 ஈக்குவல் V2 டிவைடட் பை T2ன்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. வால்யூம் 1 டெம்பரேச்சர் 1 கொடுத்துருவாங்க, வால்யூம் 2வும் கொடுத்துருவாங்க, டெம்பரேச்சர் 2வை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட கிராஃப் பார்த்துடலாம். கிராஃப் ரொம்ப சிம்பிள் தான். கிராஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். அவ்வளோதான் கிராஃப். அப்ளிகேஷன்ஸ் பேக்கிங்லேயும் யூஸ் ஆகுது. அதாவது நம்ம மாவு டோவை வைக்கும் போது அது என்ன பண்ணுது? ப்ரெட்டோ பன்னோ
உப்பி வருதில்ல, ஃப்ளஃபியாக வருதில்ல. ஸோ அங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் கொலைட் ஆகி அது என்ன பண்ணுது, வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுதான் அப்ளிகேஷன்ஸ். இதே மாதிரி தான் ஹாட் ஏர் பலூன்லேயும் நடக்குது. மேலே பலூன்ஸ்லாம் பறக்குதில்ல, இதே அப்ளிகேஷனில் தான் அது எல்லாமே நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அவஹேட்ரோ லாவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.